Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 7826878268. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. வணக்கம், ஜெய்ஹிந்த். சாணக்கியா டிவி நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இதனால் வரைக்கும் நம்ம எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருப்போம், எவ்வளோ நேர்காணல் நம்ம பண்ணியிருப்போம். அதை விட எல்லாத்த விட மிக முக்கியமான ஒரு நேர்காணல் இது. இதை பற்றி பெரிய அளவில் தெரிஞ்சிருக்க வேண்டிய அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு தெரியல. இதில் இன்றைக்கி கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான பாக்கியம் இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு நிஜ வாழ்க்கை ஹீரோ, தமிழ்நாட்டோட ஒரே ஒரு பரம்வீர் சக்ரா, ஒரு யுத்தத்தில் கொடுக்கப்படக்கூடிய அதிகபட்சமான வீரப்பதக்கம் அப்படின்றது பரம்வீர் சக்ரா தான். வெகு சில பேருக்கு தான் நாட்டிலே அது கொடுக்கப்பட்டிருக்கு. 5 யுத்தங்களுக்கு மேலே நம்ம பார்த்துருக்கோம் ஒரு நாடாக சுதந்திரத்துக்கு அப்புறம். அப்படிப்பட்ட ஒரு பரம்வீர் சக்ராவை வாங்கின ஒரே தமிழர் என்ற பெருமை ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, அது ஆசிரியர் பயிற்சி ஆஃபீஸர்ஸோட பயிற்சி கல்லூரி, அதிலிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஓடிஏ, அதிலிருந்து வந்த அதிகாரிகளில் வாங்கின ஒரே பரம்வீர் சக்ரா. ஒரு நிகழ்ச்சியான தருணம் நம்ம பார்க்க போகிறது. பல பேர் வாழ்கிறோம், கொஞ்ச நாளில் கழித்து மறைவோம், ஆனால் சில பேர்கள் மட்டும்தான் நிலைச்சி என்றைக்குமே நிற்கும். அப்படிப்பட்ட பேர் தான் மேஜர் ராமசாமி பரமேஸ்வரன், பரம்வீர் சக்ரா. அவரோட உடன் பிறந்த சகோதரர் ராமநாதன் சார் அவர்களை அவரோட இல்லத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாக்கியம் வந்து நம்ம எல்லாருக்குமே கிடச்சிருக்கு. பல காணொலிகள் நம்ம பேசுவோம், அதில் சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்லாமல் இருக்கும். இந்த ஒரு காணொலியை உங்களுக்கு நான் ஒரு பர்சனல் ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். எவ்வளோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ கொண்டு போய் சேர்ப்போம். இப்போ நம்ம காணொலிக்குள்ளே போவோம். ராமநாதன் சார், வணக்கம். வணக்கம், ஜெய்ஹிந்த். இந்த நாள் எனக்கு வாழ்க்கையில் வரும் அப்படின்னு சொல்லி நான் சில நாள் யோசிச்சிருக்கேன் சார். இது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தருணம், ஒரு நிகழ்ச்சியான ஒரு மொமெண்ட் இது எனக்கு. உங்கள் வாயால் உங்ககிட்ட கேட்குற அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. பரமேஸ்வரன் சாரோட உங்களுக்கு உங்கள் வாயால் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க சார். அவரை ஒரு இளம் சகோதரராக, அவரோட எங்கே இருந்தார், அவரோட பூர்வீகம் என்ன, நீங்கள் என்னவா கூட இருந்தீங்க அப்படின்றத ஒரு டெஃபினெட்லி. எஸ், இட்ஸ் அ ஹானர் தட் யூ பீப்புள் ஆர் இன்டர்வியூங் அஸ். அதுக்கு ரொம்ப நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்டு அண்ணாவோட என்னோட அண்ணா தான் அவர். அண்ணாவோட வாழ்க்கையை வீர வரலாற்றை பற்றி நான் டெஃபினட்டாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது மிக உலகத்துக்கு தெரிய வேண்டியது மிக பெரிய விஷயம். இது அண்ணானுக்கு சொல்லனா, ஆனால் பரம்வீர் சக்ராவே ஒரு பெரிய அவார்டுனால இது எவ்வளோ மனசு ஸ்ப்ரெட் அக்ராஸ் த ஏரியா. இட்ஸ் பெட்டர் தட் வாட் டிஃபென்ஸ் பீப்புள் ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட் அண்ட் ஹவு they don't have a second opinion about sacrificing their lives for the motherland. Right. So இது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனாக சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஒரு வாழ்க்கை வர பார்த்திங்கன்னா, அதாவது நாங்கள் வந்து பூர்வீகம் சொன்னால் நாங்கள் எல்லாமே we are 4 brothers including Parameswaran Ramaswamy. We were born, brought up, educated, everything in Mumbai. சார், மும்பையில். எப்படின்னா, இப்போது என்னோடய பெரிய அண்ணா பாம்பேயில் இருக்கார். இவர் பரமேஸ்வரன் வந்து வீட்டில் கூப்பிடுறது செல்லமாக கூப்பிடுறது பம்மையோ கூப்பிடுவோம். இவர் வந்து பெரிய அண்ணாவுக்கு ஒரு 2 வயசு 1.5 வயசு 2 வயசு. என்னோட இவர் 5 வருஷம் பெரியவர். ஸோ நான் 3வது. என்னோடய தம்பி வந்து கனடாவில் இருக்கான், அவன் பேர் பாலசுப்ரமணியம். பெரிய அண்ணா பேர் சேஷாத்ரி. நாங்கள் 4 பேரும் முதல்ல எங்கள் அப்பா அம்மா கூட மட்டுங்கால இருந்தோம் பாம்பேயில். அதுக்கப்புறம் வடாலாவில் இருந்தோம். வடாலா இஸ் வெரி நியர் டு தாதர். அண்ட் பள்ளி படிப்பு பரமேஸ்வரனை பொறுத்தவரையும் பள்ளி படிப்பு இதெல்லாமே எஸ்ஐஎஸ் ஸ்கூல், மட்டுங்கால எஸ்ஐஎஸ் காலேஜ், சயானில் எல்லாம் பாம்பேயில் அங்கே இருந்தது. ஸோ இவர் வந்து பள்ளிக்கூடம் படிக்கும்போதே, அப்போது அந்த காலத்துலலாம் இந்த 10 +2லாம் கிடையாது, 11th ஸ்டாண்டர்ட் பியூசி, அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் உங்களுக்கு பிஏ, பிஎஸ்சி, பிகாம் பண்ணுறது, அதுக்கப்புறம் மேற்படிப்பாக எம்பிஏ அந்த மாதிரி இருந்தது. ஸோ எப்படின்னா அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே படிப்புலலாம் நல்ல ஆர்வம் உண்டு. ஆனால்
படிப்பை விட ஸ்போர்ட்ஸு, என்சிசி, அதாவது வீட்டில் வந்து ஒரு மாக் ஃபைட்டு பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்குது அவருக்கு. ரொம்ப ரொம்ப ஆர்வம் உண்டு அவருக்கு. ஏன்னா he was actually breathing life in that type of adventurous activities. அப்படிதான் சொல்லணும் அவர்கிட்ட. என்ன ஆச்சுன்னா இவர் வந்து, அண்ட் திஸ் இஸ் ஒன் திங். செகண்ட் திங் விச் I should tell him is, among the six of us, among the whole family, both from my father's side family and Madhan, he is the most handsomest man. Very very handsome. நீங்க போட்டோல பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு தெரியாது, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார். அண்ட் apart from the physical this adventure and things like that, he is very good at singing. I will come to that later. Very good at singing. நல்ல பாடகர். ரொம்ப நல்லா பாடுவார். He is crazy about Tamil songs, singing Tamil songs and Hindi songs because by default since we were in Bombay, அதனால எங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அதனால ஸோ இவரோட படிப்பு வந்து ஸ்கூல் படிப்பு முடிஞ்சுடுத்து அப்புறம் பிஎஸ்சி பண்ணாங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணாங்க, எஸ்ஏஎஸ் காலேஜில் பண்ணாங்க. அது 3 years ஆச்சு. அது முடிஞ்சுவிட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த டைமில், அதாவது இந்த காலேஜ் டைமில், அந்த 3 years காலேஜ், அந்த எண்ட் ஆஃப் ஸ்கூல் டைம்லேயே இவர் என்சிசி ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய டேக்கன் பார்ட் இன் லாட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ மச் ஸோ தட் என்சிசியில் அவர் அந்த பர்டிகுலர் காலேஜ், எஸ்எஸ் காலேஜில் ஒரு பர்டிகுலர் டிவிஷனுக்கு அவர் ஹெட்டாக கூட இருந்திருக்கார். அதாவது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கேப்டனாக இருந்திருக்கார். அப்புறம் 1 or 2 occasions வேர் இந்த சுதந்திர தினம், குடியரசு தினம்லாம் அங்கேயும் இந்த சீஃப் மினிஸ்டருக்கு முன்னாடி ட்ரில் எல்லாம் நடக்கும் இல்லையா, மார்ஷல், அது கூட அவர் he has taken part as a lead candidate from NCC and he was been praised for it. ரொம்ப நான் என்ன சொல்றேன்னா அவரோட இதை பத்தி, வீரத்தை பத்தி சொல்றேன். ஸோ இதெல்லாம் ஒரு இது. அதுக்கப்புறம் இதுல வந்து இந்த 3 years காலேஜ் பிஎஸ்சி பண்ணும்போது 3 years எஸ்ஏஎஸ் காலேஜில் மியூசிக் காம்படிஷனில் கூட அவர் வந்து பாட்டு பாடி ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. குறிப்பாக சொல்கிறோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படகோட்டின்னு ஒரு படம், எம்ஜிஆர் படகோட்டி படம். அதில் ஒரு படம் வந்து இவர் மார்வேஷில் வந்து நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை பாட்டு பாடுவார். அந்த பாட்டை பாடி எங்கள் அண்ணா ப்ரைஸ் வாங்கியிருக்காரு எஸ்ஏஎஸ் காலேஜ். எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆர் ரசிகர் இல்லை, தமிழ் இல்லை. அதாவது இந்த 4 brothers நாங்கள் மூவி பஃப்ஸ், நிறைய படம் பார்ப்போம். அது எங்க பெரிய அண்ணா அவர் தான் முதல்ல வேலைக்கு பண்ண, அவர் தான் படம்லாம் போடுவாங்க. வாடா எங்க கூட படம். அப்பதான் தியேட்டர், இங்க டிவிலாம் கிடையாது, தியேட்டர். அதுக்கப்புறம் ஹிந்தியில ஒரு பியார் ஹி பியார்னு ஒரு படம் வந்தது, தர்மேந்திரா வைஜந்தி. அதுல வந்து மை கஹி கவின பஞ்சாவ்னு ஒரு பாட்டு இருந்தது, ரொம்ப பிடிச்ச பாட்டு. எப்ப பார்த்தாலும் பாடிட்டே இருப்பார், குளிக்கிற போதெல்லாம் பாடிட்டு இருப்பார், அந்த மாதிரி இது. ஸோ இந்த சிங்கிங்ல ஒரு இந்த ஈடுபாடு இருந்தது. பிஎஸ்சி முடிஞ்சப்புறம் ஒரு 6 months he was just I will not say relaxing, he was just thinking what to do, to go for studies and things. Although in his mind he had a intention to do something physically, அது மாதிரி ஒரு அட்வென்ச்சராக தான் பண்ணது இருந்து. ஆனால் அந்த 6 monthsல என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து he got admitted in this பஜாஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், பாம்பேல, சர்ச் கேட்ல இருக்கு, இன்னும் இருக்கு தோன்றது எனக்கு. இது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அந்த மேனேஜ்மெண்ட் 2 years கோர்ஸ். இவர் வந்து அங்க ஜாயின் பண்ணார். இதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, வீட்டில் எல்லாம் இருக்கும்போது, அதாவது ஸ்கூல் டேஸும் காலேஜில் இருக்கும்போது நாங்கள்லாம் சேர்ந்து இருந்தோம், விளையாட இருந்தோம். அதில் அப்போ வந்து மாக் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மாக் ஃபைட்லாம் போடுவாங்க. அதாவது மாக் ஃபைட்னா 2 விதமான. ஒன்னாவது நிறைய அந்த அப்போல்லாம் லெண்டிங் லைப்ரரி இருக்கு இல்லையா, லெண்டிங் லைப்ரரி வந்து ஆல் த கமாண்டோ சீரிஸ், கமாண்டோன்னு ஒரு சின்ன காமிக்ஸ் இருக்கும் வித் ஆல் த பிக்சர் அந்த ஸ்டோரியெல்லாம் வரும். அதான் நிறைய வாங்குவார், என்னையும் படிக்க சொல்லுவார். நாங்கள் 2 பேரும் நிறைய படிச்சிருப்போம். ஏதாவது புக்கை வாங்கி 2 நாளா திருப்பி கொடுக்குறோம், மறு அதை இன்னொரு புக்கை வாங்க, அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ஈடுபாடு இருந்தது ஆர்மி, அந்த இதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு இருந்தது. அப்புறம் அவரே ஒரு கன்னு வச்சிருந்தார். கன்னுனா அவரே பண்ணின கன்னு. அவரோட இது பாருங்க எப்படி, அவரோட இன்ட்யூஷன் அண்ட் இது இன்னோவேஷன் பாருங்க. ஒரு சின்ன ஒரு நம்ம ரூலர் இருக்குல்ல, ஸ்கேலு, அந்த மாதிரி ஒரு 1 feet ஒரு ரூலர் வச்சுட்டு, கொஞ்சம் ரோல்னா அந்த மாதிரி இல்லை, ஒரு மாதிரி ரவுண்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ஆணி அடிச்சு, இந்த இடத்துல ஒரு பிஸ்டல் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கொடுத்து, ரப்பர் பேண்டை வச்சு, அந்த அட்டை இருக்கு இல்லையா, அட்டையை மடிச்சு அது புல்லட்டு, அதை விட்டு டம்முன்னு அடி வருப்பார். இது மாதிரி நாங்கள் 2 விளையாடுறோம், நிறைய விளையாடுறோம் அந்த மாதிரி ஒண்ணு. அப்புறம் இந்த வெஸ்டர்ன் மூவிஸ், இங்கிலீஷ் வெஸ்டர்ன் மூவிஸ்லாம் ரொம்ப அவருக்கு பிடிக்கும். இந்த ஆக்ஷன் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸே ஒவ்வொரு மூவியும் அவர் உயிரிழந்து, ஒவ்வொரு மூவியும் ஒரு 10-15 இருக்கா பார்த்துட்டு வருவார்.
ஸோ இதில் வந்து இன்னொரு இன்னோவேஷன்னா இந்த கன்னை பற்றி சொன்னேன். வெஸ்டர்ன் மூவிஸில் அந்த எந்த மூவி ஞாபகம் இல்லை, 1 or 2 மூவிஸில் ஐ ஹவ் சீன் அந்த வில்லனை வந்து ஹீரோ பிடிக்கிறது அந்த என்ன பூமாராங்னு ஒன்று சொல்லுவான். பூராங் ஒரு போயிட்டு சுத்திட்டு திரும்ப அது எப்படி பண்ணுவாருன்னா அது கழுவு அதை எப்படி பண்ற பாருங்க. அந்த காலத்துல பாம்பேல இங்கேயே இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு சைட் டின்னுக்கு மண்ணெண்ணெய் வரும், கெரோசின். நம்ம ஸ்டவ் எல்லாம் கெரோசினுக்கு யூஸ் பண்ணுவோம், அப்போ கேஸ் எல்லாம் கூட கிடையாது. ஸோ இதுல வந்து ஒரு ஃபரல் இருக்கும், இப்படி வச்சுட்டு பம்ப் பண்ணுவாங்க, அதை போடுவாங்க. அந்த ஃபரலை எடுத்து 3 ஃபரலை எடுத்து அந்த கயர்ல சுத்தி அதை அவர் வந்து பம்பராகப்பட்டிருக்காரு. இன்வெஸ்டர் பாருங்க அவரோட என்னெல்லாம் ஐடியா பாருங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காரு பாருங்க. இது பண்ணிட்டு ஆச்சா. ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட் ஆஃப் பஜாஜ் இன்ஸ்டியூட், 1 வருஷம் பண்ணினார். 1 வருஷம் பண்ண ஒரு நாளைக்கு வந்தார் வெக்கேஷன். ஐ மீன் அவர் வந்து சசிகேட்லுக்கு நாங்கள் இதில் இருந்தோம், வடாவில் இருந்தோம். ஸோ ஹி வாஸ் ஸ்டேயிங் வித் என்னோட ஃபாதரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவள் அந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கா, அவள்லேயே இருந்தாங்க. அண்ட் வீக்கெண்டில் வந்துட்டு இருப்பார், சாட்டர்டே சண்டே வந்துருப்பார். ஒரு இது முடிஞ்சும்போது ஒரு வீக்கெண்ட் வந்தார். ஸ்ட்ரெயிட்டாகவே எங்கள் அப்பா அம்மா சொன்னார், இந்த அப்பா அம்மா எனக்கு இதெல்லாம் பிடிக்கிறல, இந்த படிப்பெல்லாம் மேனேஜ்மெண்ட்லாம் எனக்கு பிடிக்கிறல, அலோவ் மீ டு ஜாயின் த ஆர்மி. எனக்கு என்சிசி நான் இருக்குது, ஐ வாண்ட் ஜாயின் த ஆர்மி சொன்னாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யாராவது இந்த மாதிரி இருந்தால் பேரண்ட்ஸ் வில் பி ஒரு மாதிரி ஷாக்டாக இருக்கும். ஏன் டிஃபென்ஸ் போகிறான்னு, ஏன்னா நம்ம திங்கிங் இஸ் ஆல்வேஸ் லைக் தட், ஏதோ ஆயிடுமோ குழந்தைக்கு, பையனுக்கு இதாக ஆயிடும், அந்த மாதிரி தான் இருக்கும். லைஃப் ரிஸ்க் இருக்கு. பட் எங்கப்பா அவனும் சொல்ல, தானா போயிட்டு வாப்பா, இதான் உன் பேஷன்னா ப்ளீஸ் ஃபாலோ யுவர் பேஷன். தட் வாஸ் மை வேர்ட் ஆஃப் மை ஃபாதர் அண்ட் மதர். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் அவனோட சின்னவன், எனக்கு அவ்வளோ இல்லை. பட் எங்கள் அண்ணா இருக்காரு, இவரோட பெரியவர் இருக்காரு, அவர் சொன்னா எஸ் தாராளமாக போயிட்டு வாப்பேன். ஸோ தட்ஸ் ஹவ் he stopped the studies in Bajaj Maharashtra after 1 year. 2 years கோர்ஸ் 1 year பண்ணிட்டு நேர ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் OTA, அப்போ வந்து OTS ஆஃபீஸர் ட்ரைனிங் ஸ்கூல்ஸ், அதில் வந்து ஜாயின் பண்ணி he got selected and he initially took a short service commission. உங்களை மாதிரி 5 years பண்ணிட்டு he was in Mizoram fighting the insurgents from இந்த டேராடூன்ல இருந்தார். 2-3 இடத்துல இருந்திருக்காரு. எங்க ஃபுல்லாக தெரியல, பட் டெஃபினட்டாக மிசோரம்ல இருந்திருக்காரு. அவரோட மேஜர் சர்வீஸ் வந்து நார்த் ஈஸ்ட்ல பூனால இருந்திருக்கார், இங்கெல்லாம் இருந்திருக்கார். அப்போ என்னாச்சுன்னா, ஸோ his army life started, and in the meantime that 5 years got elapsed, and just told my parents and my anna, and of course he told me also that he will join as a permanent commission. So முதல்ல லெஃப்டினன்ட், செகண்ட் லெஃப்டினன்ட் ஜாயின் பண்ணார், அப்புறம் கேப்டன் ஆனார், அப்புறம் மேஜர் ஆர்ல வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு இதெல்லாம் the last posting for him was in Dehradun. So 1981ல around in the month of May he got married to Uma. Okay sir. He got married, and possibly எங்களோட இது பிரதிபலம், it was possibly he was at that time maybe around 33 or 34. He was born in 1947. மேடமும் சிங்கர்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்க ஒரு போயட் அப்படின்றது நான் கேள்விப்பட்டேன். ஆறு மேடம், உமா மேடம் தெரியாதே. she was a teacher எனக்கு அது தெரியும் எனக்கு. she was a teaching in கேந்திரிய வித்யா ஸ்கூல், and then ஒரு கவர்மெண்ட் இதுல ஏதோ சென்னையில் தான் இருந்தாங்க. she is from Chennai only. இப்போ திருவான்மையூர் இருக்கா. but I'll tell you afterwards what that. So he got married in May, and நானும் என்னோட வைஃபும் we got married in same year in August. அப்புறம் அவர் வந்து 2-3 போஸ்டிங் பண்ணிட்டு அப்புறம் he was posted in டேராடூன்ல வந்து ஐ திங்க் 1986-87ல இருந்திருக்காரு. அந்த 2.5 years இருந்திருக்காரு. அப்போதான் வந்து 2 things happened. நான் வந்து I was working for a company by name Ude India Limited. I am basically an electrical engineer. We were doing a job for the SPIC group, தமிழ்நாடு பெட்ரோல் கம்பெனி, கிண்டில இருக்குது. அது அவரோட ஃபேக்டரி தமிழ்நாடு பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ். அது வந்து it was in Manali. The Ude company took the contract for design, construction, supervision. So நான் வந்து electrical engineer head-ஆ இருந்தேன். ஓகேங்க சார். So இந்த construction ஸ்டார்ட் பண்ணும்போது மணலிலும் போது they transferred me to Chennai for about 10 months or 11 months. அப்போதான் இந்த 87ல இந்த மாதிரி ஆச்சு. ஸோ நான் இங்கே இருந்தேன். அப்போ எங்கள் அண்ணா வந்து பரமேஸ்வரன் வந்து இதில் வரும்போது அப்போதான் அந்த there was a talk between the then Prime Minister Rajiv Gandhi and Jayawardene about sending the Indian peace mission, the soldiers to Sri Lanka to tame the விடுதலை புலிகள். அந்த மாதிரி ஒரு பீஸ் மிஷனாக இருந்தது. அதான் IPKF, இந்தியன் பீஸ் கீப்பிங் போஸ்டாக இருந்தது. அது இருந்து
ஸோ இவர் சொன்னார் நான் ஐ வாண்ட் டு கோன்னு சொல்லிட்டார் அவரோட சுப்பீரியர்கிட்ட. ஆஃப்டர் லாட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் திஸ் திங் he was selected to go there because first thing is இந்த கமாண்டோ ட்ரைனிங் இருக்கு இல்லையா, கமாண்டோ ட்ரைனிங்ல he was alpha grading. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவர் A grading, அவர் ஏகலே பெஸ்ட் கிரேடிங் அவர் இருந்தாரு. ஒரு அப்புறம் still he know the language, Sinhalese is almost Tamil, similar Tamil. So 2-3 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்து. so he was sent along. ஸோ நாங்கள் வந்து சென்னையில் இருந்தோம். இவர் வந்து நம்ம டேராடூன்லேருந்து he came to Chennai and he saw us also because அப்போ வந்து எங்கிட்ட we have 2 daughters. The first daughter was about 3 years, 3.5 years. The second daughter was just nearing 1 year. இருந்தா. ஸோ எங்கள் அதுக்கு வந்து அப்புறம் we were the last one to see him alive. when he கடைசி அவர் கிளம்பி போகும்போது அவளை எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி கிளம்பி போயிட்டு then he was taking a flight to Jaffna. அப்போது அந்த ஸ்கூட்டர் கூட கொஞ்ச நாள் சொல்ல மறந்து போயிட்டேன். கொஞ்ச நாள் போஸ்டிங் ராஜஸ்தான்லேயே இருந்து. ராஜஸ்தானில் இருக்கும்போது அவர் ஸ்கூட்டர் வாங்கியிருந்தார், அந்த ஓல்டு பஜாஜ் வெஸ்பா ஸ்கூட்டர். அவரோட இது கூட ஞாபகம் இருக்கு எனக்கு, RJZ9454. தட் இஸ் ஸ்கூட்டர் நம்பர். அதெல்லாம் வந்து போன வீட்டுக்கு வந்து போய்ட்டு அவர் சாப்பிட்டு திரும்பி போனார். அப்புறம் ஒய்ஃப் வந்து அஃப்கோர்ஸ் சொன்னால் நீங்கள் அங்கே போகிற யூனோ திஸ் தெர் பி லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் அதர் திங்ஸ், பத்திரமா திரும்பி வாங்கோ. ஸோ வி வர் த லாஸ்ட் ஒன் டு சி அண்ட் தென் he just stopped the scooter and turned back and then show the finger. நான் வந்து ஜெயிச்சுட்டு வருவேன் அப்படின்னு. ஜெயிச்சுட்டு வருவேன் சொன்னால் பரவாயில்ல, கோஷி எடுக்கிற மாதிரி அடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, this is the last words. Those were the last words which he said. And then he went and afterwards 5-6 days 7 daysல we know that thing. So இதில் 2 விஷயம் என்னன்னா, he was along with his platoon command. He was returning from கோம்பிங் ஆப்ரேஷன்ஸ். ஆமாம், கோம்பிங் ஆப்ரேஷன் தான் நடந்தது. அதாவது பிடிச்சி விட்டு நான் அவரை பற்றி அவரோட லீடர்ஷிப் அவர் எப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருந்தார்னு பேசும்போது அங்கே அந்த யூனிட்ல முதல்ல இருந்தவங்க அதுக்கப்புறம் தொன்று அடுத்த இதுக்கு வரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப கூலாக இருப்பார். அதே மாதிரி வந்து ஒரு அந்த வேலை அப்படின்ற வரும்போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவர் வந்து பாரிஸாக இருந்தோம் கூப்பிடுவாங்க. அந்த தன்னோட ஒரு பர்சனல் இதை விட தன்னுடைய கூட இருந்த சக வீரர்களோட இதை வந்து ரொம்ப தூக்கி பிடிப்பாரு. அதுக்காக சண்டெல்லாம் போட்டிருக்காரு வீரர்களுக்கு. எல்லாருமே வந்து இதுவா பார்ப்பாங்க. அவரோட வாழ்க்கை முறையே வந்து அந்த வீரர்களோட இருந்து அவர் 8 மகார்ல இருந்து 15 மகார்ல இருந்து அதுக்கப்புறம் 8 மகார் வந்தாலும் அந்த புது இடத்துல கூட அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாத காலத்துல வந்து தன்னோட தலைவரா வந்து அந்த வீரர்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்குமே வந்து அவர் வந்து ஒரு ஆபீசரா அதிகாரியா மட்டும் பார்க்க ஒரு ஃப்ரெண்டா அவரோட இதுல ஷேர் பண்ணுவாங்க. அவங்க நிறைய ஸ்டோரிஸ். ஆமா, இது கரெக்ட் தான். ஏன்னா ஆக்சுவலி ஈவன் அவுட் சைட் ஆர்மி லைஃப் he was a very very friendly person, very very friendly person. and அவர் இருந்த நேரம் போறதே தெரியாது. அந்த மாதிரி he keep everybody occupied with his jokes, you name it. No, in that way நேரம் போறதே தெரியாது. ஸோ நீங்க சொன்னது absolutely 100% correct. He was a leader. At the same time he was a guy who gets along with all the people. Whether it's a 3-year-old baby or a 90-year-old man, he gets along very well with it. So இதெல்லாம் அவரோட is the characteristics of the guy. So he was returning from the combing operations along with the troop when their troop was ambushed by the militants. நம்ம விடுதலை புலிகளோட ஆம்புஷ் ஆச்சு. ஆம்புஷ் ஆகும்போது என்னாச்சுன்னா, one guy from LTD shot him on the chest. One direct shot in the இடத்துல. ஸோ அந்த ரிஃப்ளெக்ஸில் வந்து மரத்து மேலே இருந்து கரெக்ட் மரத்து இருந்து ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் பண்ணிடுறேன் சார் நேயர்களுக்கு. வந்து இப்போ நீங்கள் சார் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கோம்பிங் ஆப்ரேஷன் அப்படின்றது ஒரு காட்டு பகுதிகளில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் விடுதலை புலிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு திரும்ப வரும்போது ஒரு கணிசமான அளவுக்கு விடுதலை புலிகள் வந்து இவங்களை அம்புஷ் பண்ணுறாங்க. அம்புஷ் பண்ணுறதுனா சுற்றி வளைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து ஒரு பிளான்டு மிலிட்ரி ஆப்ரேஷன். அந்த டாக்டிக்ஸில் நீங்கள் முறியடிச்சுட்டு வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் திரும்பி போனாலும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஆளுங்க இருப்பாங்க, நீங்கள் முன்னாடி வந்தாலும் அங்கே ஆளுங்க இருப்பாங்க. இது எல்லாமே வந்து நொடி பொழுதுல எல்லாமே நடக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட அம்புஷ் அப்படின்ற டாக்டிக்ஸில் அதிகபட்சமாக ஃபயர் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிமிடத்துக்கு அப்போ எல்டிடிக்கிட்ட அப்போ வந்து ஹெவி மெஷின் கன்ஸ் இருந்துச்சு, AK-47 சொல்லக்கூடிய தானியங்கி துப்பாக்கிகள் இருந்துச்சு. ஒரு 1000-2000 தோட்டாக்களை வந்து நீங்கள் நொடி பொழுதுல நீங்கள் வந்து செலுத்தும் போது அந்த இடம் என்ன ஆகும்னு யோசிங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு நடுவில் தான்
ஐயா சொல்கிற விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ அவர் மேலே ஒரு தோட்டா ஒன்று படுது. அந்த தோட்டா வந்து மலைக்கு ஒரு ஒரு மர உச்சியில் இருந்த ஒரு விடுதலை புலி வந்து இவரோட வியூ கிடைச்ச உடனே இவர் மேலே வந்து அந்த ஹெவி மிஷின் கன் சொல்லக்கூடிய அந்த துப்பாக்கி வந்து அவர் மேலே படுது. ஹெவி மிஷின் கன்னோட ஒரு தோட்டா அவங்க மேலே பட்டுச்சு அப்படின்னா, AK-47 வந்து சிறு ரக தோட்டா, ஹெவி மிஷின் கன்னோட தோட்டா அவங்க மேலே பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓட்டை தான் தெரியும். பட் பின்னாடி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 இன்ச்சுக்கு கூடிய பகுதியை வந்து பிச்சு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு அதுக்கு தாக்கம் அதுக்கு இருக்குது. நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் சார். ஸோ இந்த ஆம்புஷில் வந்து அவர் பண்ணினார். அப்போதே தெரியும், அவருக்கே தெரியும், அவரோட ட்ரூப்பில் இருக்கவங்களும் தெரியும், இவர் is going to happen. But still, when he came down, he snatched a rifle and shot him. And there was a hand-to-hand combat. அதாவது சண்டை போட்டு கத்தியெல்லாம் இருக்குமே எல்லாம் போட்டு இந்த ஆம்புஷ் பண்ணுவா அவளே சர்ப்ரைஸ் ஆகிட்டான். இந்த மாதிரி சண்டை போடுறாங்க, அவளே சர்ப்ரைஸ் ஆகிட்டான். ஸோ ஆல் த மிலிட்டன்ட்ஸ் who ambushed them, there were some 8 or 9 people, they got killed. And in the process, from the Indian Army side, IPKF side, my brother got killed. It was a fatal wound. And then he, வீரமனை அடிச்சுட்டார். இதுக்கப்புறம் அவரோட உடல் வந்து ஸ்டோரி ஒன்று கொஞ்சம் இது பண்ணி சொல்லிடுறேன் சார். இதை வந்து இந்த நிகழ்வை வந்து நாங்கள் பேசும்போது எனக்கே கொஞ்சம் ஒரு இதான விஷயம். ஒரு வீரன் தன்னோட நாட்டுக்காக போராடுறான். விடுதலை புலிகள் அவங்க சைடுக்கு அவங்க இது பண்ணாங்க. ஸோ இதில் வந்து ஒரு இனமோ இதெல்லாம் நம்ம உள்ளே கொண்டு வரக்கூடாது. இது வந்து நம்ம நாட்டுக்காக இங்கேருந்து போன ஒரு இராணுவ அதிகாரி, நம்மள ஒருத்தர். அவர் அன்றைக்கி அந்த MBA முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வெளிநாட்டில் இன்றைக்கி ஒரு பெரிய CEO இருந்து ரிட்டையர் ஆகிருக்கலாம். அந்த வாழ்க்கையெல்லாம் திறந்துட்டு தனக்கு இதுதான் வேணும் அப்படின்றத அந்த ஒரு இதில் அவர் போகிறாரு. இப்போ அந்த ஆம்புஷீனை நான் உங்களுக்கு சொன்னேன், அத்தனை ஒரு குண்டு போடும் போது அந்த குண்டு பட்ட பிறகே வந்து உங்களுக்கு அந்த ரத்த போக்கு எக்கச்சக்கமாக இருக்கும். எத்தனை நொடிகள் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க, எத்தனை வினாடிகள் உயிரோடு இருப்பீங்கன்றது தான் அங்கே விஷயமே. அதுக்குள்ளே தன்னோட கூட இருந்த வீரர்களை வந்து காப்பாற்றணும், தன்னோட வீரர்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த எதிரிகிட்ட இருந்து துப்பாக்கியை திரும்ப பிடுங்கி அந்த துப்பாக்கியால் அந்த விடுதலை புலியை வந்து அவர் சுட்டுக்கொள்றாரு. சுட்டுக்கொள்ளும் போது இன்னும் மிச்சம் இருக்கவங்கலாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க, இது என்ன மாதிரி ஒரு இது அப்படின்ட்டு. ஏன்னா அம்புஷ் பொறுத்த வரைக்கும் ஒன்று நீங்கள் கவுண்டர் அம்புஷ்ன்றதை நீங்கள் திருப்பி தாக்குதல் நடத்திட்டு நீங்கள் பின்னாடி ஓடி வரலாம், அது ஒரு மிலிட்ரி யுக்தி. இல்லை அந்த அம்புஷை விட்டு தவிர்த்துட்டு நீங்கள் எப்படி வெளியில் போகணும், ஒரு 100 பேர் உள்ளே இருக்கிறோன்னா எத்தனை பேர் தப்பிச்சு வெளில போக முடியும், இது 2 தான் வந்து உங்களுக்கு இராணுவ கல்லூரியிலே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஒரு இந்த மிலிட்ரியோட ஒரு லெசன் புக்கே வந்து மாறி அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே 8 விடுதலை புலிகள் வந்து கொல்லப்படுறாங்க. அப்புறம் அவங்களும் பின்வாங்குறாங்க. இந்த ஒரு நிகழ்வுனால தான் அவர் கூட போன அந்த 30 வீரர்களும் வந்து உயிர் பிழைக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வந்தாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ இதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவரோட அதாவது இந்த வீரத்தோட செயலுக்கு தான் இவருக்கு ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் த ஆர்மி, இவருக்கு வந்து பரம்வீர் சக்ர அவார்டு வந்தது. ஏன்னா அந்த ஆம்புஷ் வாஸ் கிளியர்ட், தே ரிகவர்டு ஒரு 5 ராக்கெட் லான்ச்சஸ், லாட் ஆஃப் கிரெனேட்ஸ், ஆயுதங்கள்லாம் இந்த இந்தியன் பீஸ் ஃபோர்ஸ் கைப்பற்றினாங்க. இதுக்கப்புறம் அவரோட உடல் கொண்டு வரப்படுது. இங்கே சென்னையில் ஒரு ஃப்ளைட்டில் கொண்டு வரப்படுது. சென்னையில் கொண்டு வரப்படுறது. அப்போ வந்து நான் வந்து அந்த டைமில் தான் நான் சொல்ல வந்தேன் அவங்கள்ட்ட, ஐ வாஸ் நாட் இன் சென்னை, வி ஆர் கான் டு அவர் அங்கிள்ஸ் பிளேஸ் இன் கேரளா. ஓகே, நீங்கள் கேரளா போயிருக்கீங்க? கேரளா நானும் ஒய்ஃபும் ப்ளஸ் இந்த சின்ன குழந்தைகளும் நாங்கள் போயிருந்தோம். அங்கே குருவாயூரில் போயிட்டு கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணணும்னு அங்கே அண்ணாவுக்கு பிரார்த்தனை பண்ண, அதுதான் இன்டென்ஷன் ஆஃப் கோயிங் தேர். ஸோ இவ வந்து கேரளாவில் பாலாயின்னு ஒரு இடத்துல இருக்கா, என்னோட சித்தப்பா, அவள் வீட்டில் தங்கி இருந்தோம். நெக்ஸ்ட் டே வி வர் சப்போஸ் டு கோ டு குருவாயூர். அப்போதான் இந்த செய்தி வந்து எனக்கு குருவாயூர் அவரோட நலனுக்காக அவருக்கு பிரார்த்தனைக்காக நீங்க, ஏன்னா இவரோட கல்யாணமும் குருவாயூர் கோவில் தான். ஓகே, அவர் கல்யாணமும் குருவாயூர் கோவில். அதனால நாங்க போயிட்டு பிரார்த்திக்கிறதுக்கு தான் போனோம். அதுதான் அப்போதான் இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங்ல குருவாயூர்ல கார்ல போறதா இருந்தோம். ஈவினிங்ல தான் அந்த ஒரு 7:30 8 o'clock we got this news that he's அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்கள் சித்தப்பாவை சொல்லி நான், சித்தப்பா, சித்தி, ஒய்ஃபு, குழந்தைகள் எல்லாமே சேர்ந்து அவரோட கார்லேயே we just drove down from பாலா டு கோயம்புத்தூர். தட் வாஸ் த நியரஸ்ட் ஏர்போர்ட். அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக டிரைவ் பண்ணிட்டு உட்காந்து, நல்ல மழை. அண்ட் அப்போல்லாம் எல்டிடியூட் நிறைய இருந்துச்சு. ஸோ எல்லா போஸ்ட்லையும் செக் பாயிண்ட் இருந்து போலீஸ்லாம் செக் பண்ணிட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க அக்கௌண்ட், எல்டிடி எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க அக்கௌண்ட். நாங்கள் மார்னிங்கில் ஒரு 6 o'clockலாம் கோயம்புத்தூர் தான். தென் டுக் அ ஃப்ளைட், கேம் டு சென்னை. இவரோட பாடி வந்து மிலிட்ரியோட இதில் அந்த ஓடிஎல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் ரைட்ஸ் வந்து நந்தம்பாக்கம் கிரிமேஷன் கிரவுண்டில். அப்போது அந்த ஐயர்
இந்த நடத்தி வைக்கிற வாத்தியார், அவர் வந்துன்னா இது இவருக்கு சன்னோ டாட்டரோ யாரும் கிடையாது. அப்போது தம்பி தான் பண்ணணும், தம்பிக்கு தான் ஒரு அண்ணா பண்ணக்கூடாது, தம்பி தான் பண்ணணும், இளையவர் தான் பண்ணணும். ஆமாம். ஸோ அதனால் எனக்கு என்னோட தம்பி இருந்தான், பட் சின்ஸ் ஐ ஆம் த மூத்த தம்பி, ஸோ இ செட் யூ ஹாவ் டு பர்ஃபார்ம். ஸோ நானும் ஒய்ஃபும் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணோம். அந்த இதில் பண்ணிட்டு எல்லாம் வீர வணக்கம்லாம் இருந்து அந்த பாடி வாஸ் இந்தியன் ஃப்ளாக் போட்டு எடுத்துட்டு அங்கே பழத்துணி போட்டு அப்புறம் 21 கன் சல்யூட் அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் முடிஞ்சு அப்புறம் இன்னும் எங்கள் அண்ணாவும் பாம்பேல இருந்தார் எல்லாம் பார்த்துக்கிட்டு. ஸோ தட்ஸ் ஹவு இட் இஸ் லைஃப் எண்டட். ஹிட்ஸ் லைஃப், த மிலிட்ரி லைஃப் பர் சே ஸ்டார்டட் இன் சென்னை and also ended in சென்னை. அதே ஓட்டி இல்லை. அதுதான் இதுதான் வாழ்க்கை இப்படிலாம் போகிறது பாருங்க. இதுக்கப்புறம் தான் இந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணா அந்த ரிபப்ளிக் டே அன்னைக்கு, அதாவது 1988 நடக்குது. 88 அவருக்கு இது பரமவீர அவார்ட் சக்கா இது பண்ணா. இவரோட பரமவீர அவார்ட் அவார்ட் வாஸ் டேக்கன் பை ஹிஸ் வைஃப் உமா பரமேஸ்வரன் அட் தட் டைம். அண்ட் தென் எங்களுக்கு அழைப்பு வந்து டெல்லிக்கு வரதுக்கு. நாங்கள் போக முடியல, எங்களோட மனசு, இன்ஃபேக்ட் நாங்கள் டிவி கூட பார்க்கல, எங்களால் பார்க்க முடியல. ஸோ நாங்கள் டிவியில் லைவ் ப்ராட்காஸ்ட் இருந்தது, பட் எங்களால் பார்க்க முடியாது. ஸோ இதுதான் அவரோட பரமவீர சக்கரோட இது. இப்போது தம்பிங்கிற முறையில் அவருக்கு எங்களுக்கு ஒரு வருஷம் அந்த இதெல்லாம் பண்ணணும், மாசிக்கம் சோதம்பம், நாங்களாம் பிராமின், ஸோ அதெல்லாம் இருக்குது, மாதம் உண்டு, அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன், நானும் ஒய்ஃபும் பண்ணிட்டு இருந்தோம், பாம்பேயில் பண்ணிட்டோம். அப்புறம் நான் வந்து 89 ஜனவரியில் வெளிநாட்டுக்கு போனேன், மிடில் ஈஸ்ட்டுக்கு போனேன். பட் இவரோட வருஷத்தோட ஸ்ராத்தம் வரும்போது நான் இந்தியாவில் வந்து ஐ யூஸ் டு டூ இட் ஆஸ் அ பிரதர். ஐ யூஸ் டு டூ ஹிஸ் திங். இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எப்படின்னா, இவர் வீரமரணம் அடைஞ்சது 87, ஆனால் 82 ஜூன் அண்ட் 84 ஜனவரியில் இங்கே அப்பா அம்மாவும் தவறி போயிட்டாங்க. அவர் இருந்திருந்தா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருக்கோம். முதல்ல விட, அதாவது 82, 84, 87 3 டெத்து எங்க 6 பேர்லேருந்து 3 பேர் சுருங்கிட்டப்போ. ஸோ தட்ஸ் ஹவு இட்ஸ் ஆர்மி லைஃப் எண்டட். வெரி ஜோவியல் கேரக்டர், அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி லீடர் வித் ஹூ வில் டேக் எவ்ரிபடி அலாங் வித் அண்ட் யூ வில் ஃபைட் ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் திஸ் பீப்புள். ரைட்ஸ்னா அதாவது முதல்ல அவளை காப்பாத்திட்டு அப்புறம் தான் தன்னை காப்பாத்தின்னு ஒரு உணர்வு, ஒரு தன்மை இருந்தது. இல்ல அதுதான் கடைசியா அவருக்கு பிஹேவியர், அதுதான் கடைசியில வந்து அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் முடிஞ்சது. அப்புறம் இந்த ஓடிஏல நம்ம பரேட் கிரவுண்ட் வந்து அதே பரமேஸ்வரன் பரேட் கிரவுண்ட் போட்டார். அப்புறம் அவரோட பெஸ்ட் வச்சிருக்காரு. அந்த அதாவது பாசிங் அவுட் கேண்டிடேட்ஸ்ல அந்த நேயர்களுக்கு வந்து நான் சொல்றது வந்து எனக்கு உடனே சுப்பூர்வமானது. நானும் அதே ட்ரைனிங் அகாடமில இருந்து தான் வந்தேன். அந்த சாரோட பேர்ல இருந்து அந்த பரமேஸ்வரன் ஸ்கொயருக்கு பக்கத்து பில்டிங். ஸோ காலையில் நாங்கள் எந்திரிக்கிறதே வந்து அந்த ட்ரில்லோட அந்த சவுண்டில் கேட்டு தான் எந்திரிப்போம். எந்திரிச்ச உடனே அந்த வார்த்தையை அங்கே பயிற்சி பெறக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரியும் பெண் அதிகாரியும் ஆணை அதிகாரியும் இந்த பரமேஸ்வரன் அப்படின்ற அந்த பேரை ஒரு நாளைக்கு நாங்கள் குறைஞ்சது வந்து ஒரு 30 தடவையாவது உச்சரிப்போம். ஏன் அப்படின்னா எங்களோட வாழ்க்கையே ஒரு இளைஞன் ஒரு 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 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவன் பருவத்தில் தான் இருப்போம், ஒரு டீனேஜ் பருவத்தில் தான் இருப்போம். அதிலிருந்து ஒரு அதிகாரியை உருவாக்கி நாட்டை காப்பாற்றக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறதுக்கு அந்த உருமாற்றம் வந்து அந்த ட்ரில் கிரவுண்டில் தான் நடக்கும். ஸோ இதில் வந்து அந்த ட்ரில்லை வந்து வருஷம் முழுக்க நாங்கள் ட்ரில் பண்ணி முடிப்போம். நீங்கள் என்னைக்கு வந்து அந்த வருஷம் முழுக்க இருக்க அந்த கடினமான இராணுவ பயிற்சிகளை முடித்து அதில் இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டையும் நீங்கள் பாஸ் பண்ணி கடைசியாக ஒரு நாள் வந்து இந்த பாசிங் அவுட் பரேட் அப்படின்றது வரும். அந்த பாசிங் அவுட் பரேட் அன்னைக்கு மட்டும்தான் அங்கே அந்திம் பத் அப்படின்ற சொல்லக்கூடிய கடைசி படி அப்படின்றது அந்த படி இருக்கும். அந்த படியை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி வந்து எத்தனை அதிகாரிகள் வந்து பாஸ் அவுட் ஆகி அந்த படிக்கட்டை தாண்டி வர்றாங்களோ அங்கே நம்ம ஐயா பரமேஸ்வரன் அவர்களோட திருவுருவ சிலை இருக்கும். அந்த திருவுருவ சிலையை பார்த்துட்டு நாங்கள் சல்யூட் பண்ணிட்டு தான் வருவோம். ஸோ 87 ஆரம்பித்து இன்னைக்கு 2023 கிட்டத்தட்ட 50,000 அதிகாரிகளை வந்து இந்த பயிற்சி கல்லூரி வந்து கொடுத்துருக்கு. 40,000 வரும்னு நினைக்கிறேன் 87க்கு அப்புறம். அத்தனை அதிகாரிகளுமே இன்னி வரைக்கும் அந்த உச்சரிக்கக்கூடிய பேர் இன்னைக்கு பல பேர் ரிட்டையர் ஆகி அவங்க திரும்ப வந்தால் கூட அதே பரமேஸ்வரன் ஸ்கொயரில் அந்த பரமேஸ்வரன் அப்படின்ற அந்த திருவுருவ சிலைக்கு பக்கத்தில் இருந்து தான் ஃபோட்டோ எடுத்து நாங்கள் எல்லாமே நிகழ்ச்சியாக பார்ப்போம்.
வெளியில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ஃபீலிங் வரும். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பர்சனாலிட்டி, இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் வந்து எங்களுக்கு இது. நிறைய பேருக்கு எங்களுக்கு வந்து மானசீகமான ஒரு கடவுள் தான் வந்து மேஜர் ராமசாமி பரமேஸ்வரன் அவர்கள். நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ இது இந்த மாதிரி அப்புறம் இவர் வந்து 2-3 விஷயம் இதில் என்ன இருக்குன்னா, இஸ் த ஒன்லி பிவிசி அவார்டி ஃப்ரம் மஹார் ரெஜிமெண்ட் நம்பர் 1 அண்ட் பாசிபிளி இஸ் த ஒன்லி பிவிசி ஃப்ரம் த சவுத் ஆஃப் இந்தியா. ஆமாம் சார். இங்கே வேறு யாரும் கிடைச்ச மாதிரி தெரியல. அண்ட் இஸ் ஒன்லி பிவிசி ஃப்ரம் ஓடிஏ. அதனால தான் இந்த மரியாதைலாம் கொடுத்துருக்காரு அவருக்கு. பஸ்ட்டை வச்சு இதெல்லாம் வச்சுருந்தோம். ஸோ ரீசெண்டாக ஒரு 4 years or 5 years முன்னாடி முழு உருவ சிலை மேன் இன் ஆக்ஷன் மாதிரி இந்த துப்பாக்கி இந்த இடத்துல கத்தியெல்லாம் வச்சுட்டு ஒரு இது திறந்து வச்சாங்க. அதுக்கு எங்களையும் கூப்பிட்டாங்க, நாங்களும் போயிட்டு வந்தோம் வித் ஆல் த ஃபேமிலி. இதெல்லாம் போயிட்டு வந்தோம். ஸோ இதுதான் அவரோட வாழ்க்கை ஆஸ் ஃபார் அஸ் தி ஆர்மி லைஃப் இஸ் கன்சர்ன். நவ் இப்போ என்ன இருக்குன்னா, இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸுக்கு எங்களுக்கு அழைப்பு வந்தது. நான் அதை பற்றி தான் கேட்கணும்னு நினச்சேன் சார். ஏன்னா இப்போது அந்த காலத்தில் தன்னோட இன்னுயிரை வந்து நாட்டுக்காக கொடுத்து வேற ஒரு அந்நிய தேசத்தில் போய் அன்னைக்கு இருந்த இது, பட் இங்கே இருக்கக்கூடிய அன்னைக்கு இருந்த அரசு அப்பா அவரை எப்படி ரிசீவ் பண்ணாங்க, அந்த மரியாதைகள் அந்த காலத்தில். ஏன்னா அதுக்கு உண்டான ஃபுட்டேஜ் எதுவுமே வந்து எங்களால் வீடியோவில் எங்கேயுமே பார்க்க முடியல, இன்டர்நெட்லேயும் பார்க்க முடியல. எனக்கு அதை பற்றி எனக்கு பரம்வீர் அவார்ட் வாஸ் கிவன் பை த இந்தியன் கவர்மெண்ட். அது தெரியும் எனக்கு. நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை மட்டும் அந்த டைமில் ஐ திங்க் டிஎம்கே தான் இருந்து தோன்றது எனக்கு. ஆட்சியில் கலைஞர் கருணாநிதி தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் போகிறது. நாங்கள் வந்து என்னன்னா, we are from Bombay and we were not in Madras at that. நான் மெட்ராஸ் அப்படி லீவில் வந்துட்டு போவேன், 10 நாள் வந்துப்பேன். அண்ட் ஐ வாஸ் இன் த மிடில் ஈஸ்ட். ஸோ எங்களுக்கு அவ்வளோ கான்டாக்ட் இல்லை. ஆல்தோ உமா பரமேஸ்வரன், மை பிரதர்ஸ் வைஃப், 89 or 90 she got married to one Major Mohan, who was with her in Dehradun. அவ வந்து இங்க செட்டில் ஆயிடுச்சு. she is somewhere in திருவான்மியூர். ஆனா எங்களுக்கு கான்டாக்ட் கிடையாது. although we want to keep contact with her, but we had respect everybody's sentiments, you know. She lost her husband, we lost her brother. so இங்க தான் இருக்காங்க. எங்களுக்கு ஜாஸ்தி கான்டாக்ட் கிடையாது. so இந்த இதை பொறுத்தவரை மட்டும், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பொறுத்த மட்டும் எனக்கு அவ்வளோவா தெரியாது. பட் ஐ நோ தட் ஐ ஹர்ட் தட் தி கவர்மெண்ட் ஹாஸ் கிவன் ஹர் அ ஃப்ளாட் சம்வேர். மெட்ராஸ்லேயே ஒரு ஃப்ளாட் கொடுத்துருக்கா. அப்புறம் பென்ஷன் ஏதோ கொடுத்துருக்காங்க. அண்ட் சம் ஹானர்ஸ் விச் கம்ஸ் டு த டிபார்ட்டட், யூனோ, த விடோ ஆஃப் த. இல்லை, இது ஒரு செய்தி சார். கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாது. இது எனக்கும் ஃபுல்லாக தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சது தான் சொல்கிறேன். ஸோ ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, ஃப்ளாட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் இந்த காம்பன்சேஷன் சொல்லுவாங்க இல்லையா, உதவித்தொகை அந்த மாதிரி இருந்து பென்ஷன் கூட கிடைக்கிறது தோன்றது எனக்கு. ஐ ஆம் நாட் ஷூர் அபவுட் இட். ஸோ இதெல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது சைதாப்பேட்டில் இந்த கோர்ட்டுக்கு பக்கத்துல ஒரு ஸ்ரீநகர் காலனின்னு ஒன்று. ஆமாமா சார், இந்த டிஃபென்ஸ் பரமேஸ்வரன் மாளிகைன்னு போட்டு, அந்த பரமேஸ்வரன் மாளிகை வந்து பேசிக்கலி ஃபார் ஆர்மிஸ். இது ஆமா, இதுக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸ் அங்கெல்லாம் அங்க இருக்கு, ஆர்மி அதெல்லாம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ எங்களோட அப்பா பிறந்த ஊர் இந்த கேரளால ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டை வந்து இஸ் நேம்ட் ஆஃப்டர் ஹிம். அப்போ அவரோட நினைவு வச்சிருக்காங்க. அதே மாதிரி வடலால் நாங்கள் இருந்தோம் பாம்பேல. அப்போ வந்து ஏதோ மார்க் வந்து மேஜர் பரமேஸ்வரன் மார்க் பிவிசின்னு போட்டிருக்காங்க. எஸ்ஐஎஸ் ஸ்கூல்ல வேர் ஹி பாஸ்ட் அவுட் ஸ்கூல் டேஸ், அங்கே அவரோட ஃபோட்டோ நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஃபோட்டோ வாங்கி கொடுத்து அதில் மதர் பண்ணாங்க. எவ்ரி 25th November இது அது மாதிரி. இப்போ இந்த டைம் இப்போ இந்த ஒரு டிசிஷன் சடனாக எல்லாருக்குமே ஒரு மாதம் முன்னாடி அந்தமான்ல இருக்கக்கூடிய தீவுகள் எல்லாமே அந்த பரமவீர் சக்ரா அவார்டிஸ், அந்த வீரப்பதக்கம் வாங்கினவங்க பேரில் அதை வந்து ஒரு தீவை வந்து இது பண்ணும்போது, நீங்கள் இது எத்தனையோ வருஷம் முடிஞ்சிருச்சு சார். 30 வருஷத்துக்கு கடந்து நம்ம வந்துட்டோம். இந்த 33 வருஷம் நம்ம கடந்து வரும்போது கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு. இப்போ உங்களுக்கு அந்த என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு சார்? இது நீங்கள் உணர்வுன்னா, எங்களுக்கு எங்க 3 பிரதர்ஸுக்கும் the loss of a brother is a loss. அதை யாருமே திரும்ப ஒன்றும் பண்ண முடியாது. We only pray for his atma to attain sadgadi. It has attained sadgadi. And நம்ம அதாவது நிறைய இந்த ரோட நேம் பண்றா. இப்போ எஸ்ஐ ஸ்கூல்ல கூட
இவரோட இதில் வந்து நான் ஒரு என்டோன்மெண்ட் ஃபண்ட் ஆப்ட் பண்ணிருக்கேன். ஓகே சார். ஓகே. ஸோ அந்த என்டோன்மெண்ட் ஃபண்டில் என்ன ஆகும்னா தே யூனோ வாட் எவர் இஸ் த அமௌண்ட் அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து கோஸ் டு த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் திஸ். இந்த 36 இயர்ஸில் நான் சொல்றேன் ஐ வாஸ் இன் கான்ஸ்டன்ட் கான்டாக்ட் வித் OTA. ஓகே சார். டு இன்ஸ்டிடியூட் அ ரோலிங் ட்ராஃபி ஃபார் பரமேஸ்வரன் ராமசுவாமி. ஆமாம், அவர் பேரில் அந்த அவர் பேஸில் ஒரு வந்து ஆனால் என்ன அர்த்தம்னா தே ட்ரைடு வித் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அண்ட் திங்ஸ்ல 2-3 இருக்கா. ஜெய்சங்கர்னு முதல்ல 88, 89 கமாண்ட் இருந்தது, அவர்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்லி ஒரு 2-3 டைம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் இது. லாஸ்ட் ஒன் வாஸ் அபவுட் 3 years பேக் அண்ட் ஹி வாஸ் வெரி ப்ரோஆக்டிவ். எஸ் வி வில் டூ இட்னு. இன்ஃபேக்ட் த ரோலிங் ட்ராஃபி அதெல்லாம் சொல்கிறா இந்த மாதிரி டிசைன் பண்ணுறோம், இட் மே டேக் அபவுட் 4 lakhs ஆர் சம்திங் அதர். அதெல்லாம் கொடுத்தேன். And he said he will try to get the permission from the defense ministry, government. But ultimately it turned out to be this thing. So they returned the money. There is no doubt about it. But அது பண்ண முடியல. அது எனக்கு மனசுல இன்னும் ஒரு குறையா இருக்கு. ஒரு ரோலிங் ட்ராஃபி பண்ணா, and rolling trophy was basically when we discussed with this commandant and officers in the OTA, they said that see he was a jungle war expert commander. So யாரு இதுல ஜங்கல் வார் ஷூட்டிங்ல யார் பெஸ்டா இருக்காங்களோ அவருக்கு இந்த ரோலிங் எல்லாம் கான்செப்ட் எவ்ரிதிங் வாஸ் கிளியர். Ultimately we couldn't materialize because of I will not say இந்த மாதிரி ஒரு இது கிடையாது, சோ எங்களால பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. இல்ல பண்ண முடியும் சார். ஒரு தீவுக்கு ஒரு அவரோட வீரரோட பேர் வைக்க இல்ல அது கரெக்ட். that came afterwards. No, I am talking about 3 years back. So இது முடியல. சோ எங்களுக்கு அது கொஞ்சம் குறையா இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. இல்ல சார், நிச்சயமா இந்த காணொளி மூலமா இத வந்து மக்கள் நினைக்கிறதா இந்த ஜனநாயகம், மக்கள் விருப்பப்படுறதா இது. நிச்சயமா அது இப்போ ஞாபகார்த்தத்தை பத்தி பிரச்சனை இல்லை. பட் சம்திங் which you could more which we could do for the brother, that was the intention. அது ஒண்ணு சார். நான் பார்க்கறது வந்து இப்படிப்பட்ட ஒரு மாவீரனோட அந்த பேர், அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து எத்தனையோ வருடங்களுக்கு அப்புறம், இன்னும் 500 வருடங்களுக்கு அப்புறமும் நம்மலாம் போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட தலைமுறை அந்த பேர் வந்து இருக்கும்போது அந்த பேருக்கு உண்டான கதையை அப்பதான் வந்து எல்லாருமே படிப்பாங்க. நிச்சயமா அதை எடுத்துட்டு போவோம் சார். இப்போ இந்த தீவு உங்களுக்கு வந்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது கம்யூனிகேஷன் பண்ணாங்க? அந்த தீவு எப்படி இருந்தா எங்களுக்கு சடனா ஒரு somewhere in November first week la I got a call from one captain Gagan Watts. Okay. He was from Andaman and Nicobar. Okay. He introduced himself and then he asked me whether am I speaking to Ramaswamy, brother of Parameswaran. I said yes. Then first thing he asked me was there is a move by the Indian government to name the islands, lot of islands in Andaman and Nicobar after each of the PVCs. So first question he asked was, do you or your family have an objection in naming one of the consent? Look, I told him that you give me some time. I had to call my brother in Bombay and call my brother in Toronto. Avar okay chonna, because it's a big honor, no? Periya honor, sir. So I told him yes, we don't have any objection to that. அது முடிஞ்சிட்டு அப்புறம் ஒரு வாரம் கழிஞ்சு ஒரு after one week or 2 weeks again the call came. He says that now we are going to send an invitation for you to come to Andaman and Nicobar Islands. We will tell you exactly the time. How many of you will come? நான் அப்போ வந்து see my brother doesn't travel, the one who is in Bombay doesn't travel much. அவரால் வர முடியாது. ஸோ நான் வந்து என்னோட பேர், என்னோட ஒய்ஃப் பேர் ப்ளஸ் என்னோட பொண்ணு மாப்பிள்ளை இங்கே தான் இருக்கா, அண்ணாநகரில் இருக்கா, 4 பேருக்கு பேரை கொடுத்தேன். ஸோ யூ டோன்ட் ஹேவ் எனி அப்ஜெக்ஷன் இன் கமிங் ஃபார் த ஃபங்க்ஷன்? ஆஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி அப்ஜெக்ஷன், இட்ஸ் அ ஹானர் சொன்னேன். கரெக்டாக ஒரு 10 days அப்புறம் திருப்பி ஃபோன் வந்தது, இந்த மாதிரி உங்களுக்கு நேம் கிடச்சிது, பட் because of the number of awardees and their relatives were restricting only 2 per family. Okay. So உங்களை யார் வராங்க? ஸோ நானும் ஒய்ஃப் வரோம் சொன்னோம். உங்களுக்கு இதுலேயே ஆக்ஷேபனை இல்லையா கேட்டேன். they asked that you don't have any objection. I said we don't have any objection. So அதுக்கப்புறம் லைனாக வந்தது, இன்விடேஷன் வந்தது, எல்லாம் ஹிந்தியில் தான் வந்தது. இன்விடேஷன் வந்தது. Then they said that 23rd is a program. Prime Minister மோடிஜி இந்தியன் அவர் ஒருவர், அமித்ஷா ஹோம் மினிஸ்டரும் ஒருவர், எங்களாம் வந்து 23rd அன்னைக்கு 23rd of January is also the 126th birthday of Netaji Subhash Chandra Bose. அன்னைக்கு தான் வச்சுருக்கோம். அது யூ வில் கெட் இன்ஃபார்மேஷன். ஸோ நாள் நடக்க எனக்கும் நானும் ஒய்ஃபும் we were prepared. But then one thing was not clear because we couldn't ask so many questions to the army guys, you know. So then one captain Gagan Watts ஓட இன்னொருத்தர் மேஜர்
நிதின் தட்வால் அவரும் he formed a PVC group WhatsAppல. Okay, our group. But only he can send a message. We can only receive. Okay. So this was circulated to all the 21 PVC awardees who are given the name or their next of kin. அதுல எல்லாம் ப்ரோக்ராம்லாம் போட்டிருந்தா 23rd அன்னைக்கு. He said that 20th of January you should be there. 23rd, 22nd, 23rd there will be a function. 24th only you can leave. அப்படி சொன்னார். Okay. அதெல்லாம் சொல்லிட்டு பண்ணார். And 24th you can stay for 1 or 2 more days if you want to see some sightseeing எதாவது பார்க்கணும்னா sightseeingலாம். So அதெல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் I just asked him a question about as the days were nearer 20th போனால் ஒரு 15th 14th கேட்டேன். Sir, you tell me which flight I should book to Port Blair because I am staying. So your nearest airport is Chennai and Port Blair is about 2 hours 10 minutes from there. But you don't bother about tickets. It's all provided by the government. Okay. அரசாங்கமே எல்லாமே இது அப்படி சொன்னார். And then they asked for the full name, age, address, எல்லாம் கார்டு ப்ளஸ் ஐடென்டி கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே அதெல்லாம் கொடுத்தோம். அப்புறம் எங்களுக்கு டிக்கெட் வந்து 1 day before that they got a ticket, both going ticket and return ticket on 24th. அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணான். அது ஒரு நாள் முன்னாடி வந்தபோது again I had a doubt. எனக்கு though I told Major, you have booked the tickets, thanks for it, but then tell me who will meet us in the airport and where I should book my hotel accommodation and things like that. Sir, as I told you, these are all guests of our government. So accommodation, அது என்னைக்குமே எல்லாமே is all provided. You have to come. We need only your presence, yours and your wife's presence. Nothing else is required. And of course, you should be arrived for the function. அதுக்கப்புறம் 20th we went by SpiceJet flight. அங்கே SpiceJetல போயிட்டு obviously you have to put the mobile on the flight mode. இதுக்கு முன்னாடியே one air staff corporal by name Sachin, he was in contact with me. Okay. Just even before 2 days before boarding the flight. He said that, look, I am going to be there, your escort for the 4-5 days when you are staying. I will be on 24/7 duty with you. So you don't have to. I escort you wherever you want. I was on. Then when we landed in the airport and then this mobile was switched on, the first call I got was from the chief security of the airport. அவர் பேர் எனக்கு மறந்து போயிடுது. அவர் சொன்னார் என்கிட்ட, Mr. Ramanathan, said yes, I am waiting for you down. You please come and identify yourself. I am in this uniform. அவர் சொன்னார். சரி ஓகே. எங்களுக்கு முன்னாடி நாங்கள் 7th row இருந்தோம். ஃபஸ்ட்டு 6 rows முதல்ல அவன் போயிட்டு பஸ்ஸில் உட்காந்தா. நாங்கள் கீழே போய் நான் ஐடென்டிஃபை மை செல்ஃப் அண்ட் ஐ இன்ட்ரடியூஸ் மை ஒய்ஃப். சல்யூட் எடுத்தார், ஜெயஹிந்த் சொன்னார். அதுக்கப்புறம் சாரி வி couldn't அரேஞ்ச் a car for you, but you please come in the bus சொல்லிட்டு அவர் பண்ண. நானும் அப்படின் நாங்கள் உள்ளே போனோன்னா இருக்கிற பஸ்ஸில் இருக்கிறவெல்லாம் எழுந்திருக்கிற மரியாதை சேர்த்தாங்க எங்களுக்கு. பிகாஸ் ஐ வாஸ் கமிங் வித் மீ. அப்புறம் நாங்கள் உள்ளே இருந்துட்டு இந்த செக்யூரிட்டி கார்டும் உள்ளே வந்தான். அப்புறம் he signed the driver. He said then driver closed the door, although there was enough space in the bus for more passengers. அங்கே கூட்டு போனால் அப்புறம் அங்கே அரைவலில் வந்து போனோன்னா அங்கே வந்து 4 கமாண்டோ வித் 10 guns. Okay. About 10 or 15 officers, government officers. ஏதாவது ஜெயந்த் போட்டு வந்தே மாதம் சொல்லிட்டு எதாவது நமஸ்தே பண்ணிட்டு எங்களை they welcomed us. எப்படி ஃபீல் பண்ணீங்க சார்? இந்த ஃபீலிங் வந்து இட் இஸ் சம்திங் விச் நான் எதிர்பார்க்கவே இல்லை. I didn't expect that a martyr's brother or a martyr's family will get so much respect and honor from the government. We didn't dream of this in our life. 36 வருஷங்கள். Oh my goodness, there is nothing to complain. There is no words to express. There is no words to complain. அந்த மாதிரி இருந்து எங்களுக்கு. Then they took us to that VIP lounge room, arrival loungeல அங்கே போய் டீ காஃபில சாப்பிட்டா. அதுக்கப்புறம் எங்களுக்கு சார் you must be having a second baggage. You give the ticket, we will collect it. Okay sir. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு கார் வந்தது. காரில் விஐபி ஆன் ப்ரோட்டோகால் டியூட்டி அப்படி போட்டு அந்த கார் வந்தோட நாங்கள் அந்த கார்பரல் இருக்காரு அவர் எங்கள் முன்னாடி உட்காந்துருந்தார், டிரைவர் இருந்தார், நாங்கள் பின்னாடி வந்தேன். த ஹோல் ஸ்ட்ரீட் வாஸ், இந்த ஏர்போர்ட் வாஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம். நாங்கள் போத்தோம். அது சர்க்கியூட் ஹவுஸில் போனோம். அந்த சர்க்கியூட் ஹவுஸில் மற்ற பிவிசியோட நெக்ஸ்ட் ஆஃப் யூனோ வந்துதான். ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் அங்கே ஹோட்டல் அந்த சர்க்கியூட் ஹவுஸ் போகிறது ஒரு 12 o'clock ஆச்சு. தென் வி ஹேட் அவர் லஞ்ச், ரெஸ்டட் ஃபார் அபவுட் half an hour. Then he took us out to some places there. Second day வந்து அந்த classical dance இந்த ஈவினிங்கில் பேட்ரியோட்டிக் சாங் தான் இருக்குது.
தேர்ட் டே சாரி செகண்ட் டே வந்து தெர் வாஸ் இந்த நேவலோட மியூசியம் இருந்து அந்த நேவல் மியூசியம் விசிட் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் பண்ணோம். அது anthropology. So, இப்ப இந்த மெயின் ஈவென்ட் வந்து 4வது நாள் 23rd. So 22nd அன்னைக்கு ஈவினிங்ல we got or 21st evening we got the news that Prime Minister Modi will be online only. Okay, he is not coming, நேரடியா but Amit Shah is coming. Okay sir, okay. So 22nd eveningல there was a cultural dance program, classical dance program is really classic. Okay sir. All parts of India and the young boys and girls were doing a performance. 1.5 hours super வார்த்தை இல்ல இருக்கு எல்லாமே all தேசபக்தியோட சாங்ல போட்டு ரொம்ப பிச்சு ஒதறிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. And it was all hosted by this naval chief secretary and naval commanding officer. எங்களுக்குலாம் VIPs because we were all given in the front row. We really enjoyed it. ரொம்ப patriotic songs. இந்த மா துஜே சலாம் அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. See நிறைய லாங்குவேஜ்ல இருந்தது. நான் what was conspicuous by the absence was தமிழ்நாடுல இருந்து ஒரு பாட்டு இருந்திருக்கும். ஒரு பாட்டு இருந்துக்கிட்டு நான் யார்ட்டும் வெளிப்படையா சொல்லல. பட் இது தான் நடந்திருக்கும். ஏன்னா நம்ம இதுலயே பாரதியார் பாட்டு செந்தமிழ் நாடும் போதிலே தேசபக்தி நிறைய பாட்டு இருக்கு நம்ம தமிழ்ல. அது ஒண்ணு நான் குறையா சொல்லக்கூடாது. மேபி they would have missed out. I don't know. I cannot point fingers. I should not point fingers and I should not blame anybody for it. But எனக்கு கொஞ்சம் பட்டுது. ஏன்னா தமிழ்நாடுல இருந்து எதுவுமே இல்லை. தமிழ்நாடு சவுத்ல இருந்து ஃபார் தட் மேட்டர் ஒண்ணுமே இல்லை. எனிவே அதை விட்டுடுங்க. அது தட் இஸ் சம்திங் ஒமிஷன் அதாக இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து 11 o'clock ஃபங்க்ஷன். 10 o'clockல எங்களுக்கு விஐபி சீட் கொடுத்தாங்க. அந்த ஆடிட்டோரியம் அம்பேத்கர் ஆடிட்டோரியம்ல அங்கே போயிட்டு 10 மணிக்கே உட்காந்துருந்தோம். அண்ட் இட் வாஸ் ஆல் அ ஃபார்மல் ட்ரெஸ் அந்த சூட் எல்லாம் போட்டுருந்தோம். கரெக்டாக 11 o'clock 11:05 மோடிஜி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஆன்லைனில் வந்தார். ஓகே சார். எல்லாரோட பேரும் கிளியரா உச்சரிப்பு பண்ணார். இல்ல எல்லா பிவிசியோட பேரும் கிளீனா உச்சரித்தார். நான் கேட்ட வரைக்கும் அது மனப்பாடமா அவர் எதையும் பார்க்காம படிச்சார். மேஜர் பரமேஸ்வரன் ராமஸ்வாமி killed in action in Happy K-off. யாரோ வீடியோ எடுத்திருக்காங்க. பட் ஒன்ஸ் ஐ கெட் இட் ஐ வில் ஷேர் வித் யூ. கிளீனா சொன்னாங்க. ஒவ்வொருத்தர் பேரும் சொன்னாங்க. கேப்டன் பத்ரா பத்தி தில் மாங்கே மோர் அவரோட தில் மாங்கே மோர் அதை கூட சொன்னார் அவர். ஐயோ சூப்பரா இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2-3 பேர் ஃப்ரம் எங்களோட பிவிசி குரூப்ல இருந்து 2-3 பேர் ஸ்பீச் கொடுத்தாங்க. ப்ரிப்பேர்ட் ஸ்பீச் எல்லாம் ஹிந்தியில தான். தென் அமித் ஷா வாஸ் தே வாஸ் காலிங் ஒன் பை ஒன். ஸோ அது அந்த வீடியோ நான் உங்களுக்கு அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. இட் வாஸ் given by somebody else. It is not government. So this you can use it the way you want. கண்டிப்பா சார் கண்டிப்பா. அது முடிஞ்சது. அப்புறம் அதுக்கப்புறம் ஃபாலோட் அது முடியறதே 12:30 ஆச்சு. 1:15க்கு the chief secretary that Keshav Raj has hosted lunch in a Bay Island hotel, ITC Bay Island hotel. அங்க இன்ஃபார்மலா இருந்தோம். அதை ஈவினிங்ல திருப்பி ஒரு ப்ரோக்ராம் இந்த பேட்ரி அப்போதான் சுக்விந்தர் சிங் அந்த சிங்கர் வந்து அமித்ஷாவோட பேச்சு இருந்தது. ஒரு நிறைய பேச்சு தேசபக்தியோட பேச்சு இருந்தது. இட் இஸ் ஆல்சோ ஒகேஷன் டு செலிப்ரேட் த பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் ஆஃப் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதனால நிறைய அந்த ஒரு ஃபுல் வீக் இன் அந்தமான் was celebrations for Netaji Subhash Chandra Bose. And this also concluded with that, இப்போ அது முடிச்சு நீங்க இங்க வரும்போது இப்போ நீங்க அந்த 36 வருடம் முன்னாடி இந்த ஒரு நடந்த ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு. நீங்க சொன்ன மாதிரி என்ன வேணா பேசலாம். உங்களுக்கு உங்களோட அண்ணனை திரும்ப கொடுக்க முடியாது, நாடு கொடுக்க முடியாது. பட் இப்போ இந்த இத்தனை வருட காலம் கழித்து இது நடந்த கொடுக்கக்கூடிய அந்த கௌரவம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நிகழ்ச்சியை இது மறக்கவே முடியாது. அண்ட் இட் இஸ் a well thought of conceived this thing from idea from the government. I have to thank a lot for the government. At least they are doing something for the PVC awardees so that award name will be always etched in the history. Naming each island after each PVC awardee is a great thing. It is never thought of in the world. இனி அந்த தீவுகளை எப்பவுமே அந்த பேர் சொல்லி தான் நம்ம கூப்பிடுறோம். கரெக்ட். அந்த தீவை பேர் வச்சு கூப்பிடுறா. and government has also allocated what they said was they allocated funds to develop those தீவு. அந்த தீவுகள் வந்து அந்த தீவை ஒண்ணா பேருக்கு மட்டும் பண்ணாம now it is all inhabited. Only some 2-3 islands are there. இப்போ இந்த 23ல மொள்ள டெவலப் பண்ணாங்க. அதுக்கு ஃபண்ட்ஸ் எல்லாம் அலாட் பண்ணிருக்கா. உங்களுக்கு தெரியாது எப்படி போகும்னு தெரியாது. பட் அட்லீஸ்ட் த நேம் ஆஃப் த பரம்வீர் சக்ரா இது இனிமே வாழ்க்கை முழுக்க இருக்கும். வாழ்க்கை முழுக்க இருக்கும். சி நான் நாளைக்கு போயிடுவேன். பட் somebody from our family will know
பரமேஸ்வரன் அதாவது தமிழ்நாட்டுல இருக்க நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே இருக்கவே வந்து தெரியும் இந்தியால இருக்க தெரியும் நம்ம எல்லாருமே Yeah, வந்து எல்லாருக்குமே தெரியும். பார்ப்போம். தமிழ்நாடு ஃபுல்லாவே தமிழ்நாட்டுல வந்து நான் நியூஸ்ல கேட்டேன், சம் சேனல் வாஸ் சேயிங் தட் இந்த பரம்பரை சக்கரில் நம்ம நாட்டை சேர்ந்த பரமேஸ்வரன் ராமசாமின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், ஐ ஹர்ட் ஃப்ரம் விச் இஸ் குட் ஆக்சுவலி. சி இந்த அவேர்னஸ் இருந்தா நமக்கு என்ன ஆச்சுன்னா, பொதுவாக சொல்றேன், டிசிப்ளின்னு பார்த்தா ஆர்மி மாதிரி டிசிப்ளின் எங்கேயும் வராது. நிச்சயமா உங்களுக்கு தெரியும், யூ ஆர் ஆல்சோ ஃப்ரம் த ஆர்மி, அங்கேயும் வராது. அந்த மாதிரி டிசிப்ளின் நம்ம மக்கள்கிட்ட வரணும். அது சொல்ல முடியாது, ஐ ஷுட் நாட் சே எனிதிங் அபவுட் இட். பட் அந்த மாதிரி டிசிப்ளின் வர்றது ரொம்ப அவசியம் இது, யூனோ. அண்ட் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் பீப்புள், தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் ஒரு ஸ்மால் இன்சிடென்ட் சொல்கிறேன் இந்த ஆர்மியை பற்றி. நாங்கள் வந்து ஐ வாஸ் இன் பெங்களூர் வித் ஷெல் for about 1.5 years as a consultant in 2013-2014. அப்புறம் மறுபடியும் மிடில் ஈஸ்டுக்கு போனேன், என்னை கூப்பிட்டாங்க. not that I am indispensable, but they wanted my service, so I went back. Okay. One of the trips, அப்போ என்னோட டாட்டர் இங்கே இருக்காள் அண்ணா நகரில், she was studying in அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆர்கிடெக்சர் பண்ணிட்டாங்க. Okay. So she was staying with her party, my wife's mother, okay, in Rajanamapuram. Okay. So நாங்கள் every weekend, not every weekend, every 2 weeks, once in 2 weeks வீக்கெண்டில் we used to come there. ஒரு சதாப்திலாம் வருவோம், சதாப்தி தான் போவோம். ஒரு வீக்கெண்டில் வந்து என்னாச்சுன்னா, ட்ரெயினில் போகிறத we were நான் ஒய்ஃபு ப்ளஸ் another 4 gentlemen. Possibly at that time they were senior to me, I could make out. They were just talking about the government policies. ஆரம்பொழுது அப்புறம் டிஃபென்ஸில் பேசினாங்கன்னா, then it came to army. One of the gentlemen was very critical about Indian army. Especially IPKF. அவர் சொல்றது எனக்கு, just listen to me what he is saying. He says, yeah, this army when IPKF went there, what is not seen in the papers or only seen is this, they were raping women, this அப்படிலாம் கணா அப்படின்னு பாட்டு. See எனக்கு வந்து as far as I am concerned, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் there could be 1 or 2 guys who will be like this. நிச்சயமா சார். அதாவது but then you cannot generalize. இப்போ நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷன்ல, அதாவது ராணுவத்துல ஒரு சில பேர் சில தவறுகள் செய்யறாங்க அப்படின்றது மொத்த ராணுவத்தையும் 13 லட்சம் பேர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது இந்த 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 இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அந்த சென்டிமெண்ட் ஒன்று இருக்கும், இந்திய ராணுவம் வந்து அத்துமீறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்பயுமே ஊடகங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அங்க இருந்த ராணுவ அதிகாரிகள் இன்னைக்கு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு 7 வயசு கிட்ட இருக்கும். இப்போ அவங்களையும் கூப்பிட்டு அவங்க சைடையும் நீங்க கேட்கணும். இது வந்து நீங்க ஒரு சைடு ஆஃப் த நரேட்டிவ் மட்டும் நீங்க எடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதுக்குள்ள நம்ம வந்து இப்ப அந்த மீடியா ட்ரையல் அப்படின்றது ஒரு மாதிரி இதுவா தான் போயிட்டு இருக்கு. பட் இந்த இன்டர்வியூ எடுத்து நம்ம இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் இதுல வந்து அவர் சொன்னபோது நான் ஒன்றும் பேசல. ஏன்னா அவர் சொன்னார் வெரி கிரிட்டிக்கல் அபவுட் IPKF ஆப்ரேஷன்ஸ். இந்த மாதிரி பண்ணா உட்காந்து என்ன பண்றான் வேற ஒன்று எல்லாமே சொல்லிட்டு இருந்தா உட்காந்து. நான் ஐ கேவ் a patient hearing. See, for example, my brother Parameswaran Ramaswamy is a strict teetotaler. Cigarette ஒன்றும் பண்ணலாம், யூனோ, அண்ட் வி ஆர் வெஜிடேரியன்ஸ், யூனோ. ஸோ அந்த இதே ஆர்மியில் இருந்தாலும் எல்லாம் அடிப்பாங்க இல்லையா, அந்த இது கிடையாது. இட் வாஸ் அ டோட்டல் டீடோட்டலர். அவர் பேச்சு முடிஞ்சப்புறம் நான் சொன்னேன், சார் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், there could be isolated cases of these things happening in the army, I don't deny that. But you cannot generalize the whole Indian army is like this. நிச்சயமா சார். இப்போ ஒரு மருத்துவர் தவறு பண்றாங்கன்னு சொல்லிட்டு மொத்த ஹாஸ்பிடல்ல எல்லா மருத்துவர்களும் நீங்க அந்த மாதிரி சொல்ல, try to have, I mean, I am younger to you, but you should have some respect for people. Not only defense department or Indian government or any government or any common man, you should have some respect. நீங்க பேசுறது எனக்கு வருது. And then I told about my brother. My brother was killed in action in IPKF, and you know, he got the Paramveer Chakra, you must have heard in the papers. அப்படி சொல்லிட்டு நான் முடிச்சுட்டேன். அப்புறம் இந்த train was just crossing Arkonam and it was about another 45 minutes to Chennai. Everybody was silent for the next 45 minutes. The train stopped in Chennai, we got down, this gentleman came and shook hands and said, extremely sorry Mr. Ramanathan, I will take my words. I said, you don't have to be sorry, but learn to respect some people. Learn to respect people, sir. This is the least thing you can do. You know, you don't have to praise somebody, but don't criticize. You know, you should not do that. You know, அவர் புரிஞ்சுக்கிட்டார் அப்புறம் போயிட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன். அதாவது இதே வந்து நான் உங்களுக்கு ஆக்சுவலாக நம்மளோட நேர்களுக்கு
அவர் வாழ்க்கையில் பல விஷயங்கள் அவர் பார்த்தவர், வாழ்க்கையில் அவரோட அனுபவத்தை வந்து நம்ம பெரியவங்ககிட்ட வந்து நம்ம அனுபவத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த அனுபவத்தில் அவர் கொடுக்கக்கூடிய மெசேஜ், பரமேஸ்வரன் சாரே அவர் மூலிமா நம்ம கொடுக்கக்கூடிய மெசேஜ், ஒருத்தர் நம்ம மதிக்க கற்றுக்கணும். இந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்க, அது யாராக இருந்தாலும் சரி, நம்மளோட தூய்மை பணியாளர் யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட வேலைகளில் சில தவறுகள் நடக்க தான் செய்யும். அவங்கள வந்து மொத்தமாக பிராண்ட் பண்ணுறது அப்படின்றது சரியாக இருக்காது. இப்போ இந்த மத்திய அரசாங்கம் அறிவித்த இந்த ஒரு தீவை வந்து அவர் பேரில் அறிவிச்சிருக்காங்க. அவர் பேர் வந்து வரலாறுல என்னைக்குமே இருக்கும் அப்படின்றது ஒரு இது. நான் எங்கிட்ட சில பேர் பர்சனலாக பேசும்போது அது இந்த நார்த் சவுத் இந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து கொஞ்சம் இதாகும். ஸோ ராமசாமி அப்படின்றது தான் இப்போ அங்கே தீவோட இல்லை. ஆக்சுவல் பேர் வந்து இல்லை, நீங்கள் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தப்பா இருக்கா? பிகாஸ் தட் வாஸ் டன் பை த கமாண்டன்ட். ஓகே சார். பட் சைட்டேஷன் ஐ வில் ஷோ யூ தி சைட்டேஷன். ஓகே, அந்த இதுல பரமேஸ்வரன் தீப்னு போட்டிருக்கார். அந்த சர்டிபிகேட் which was given, which is alongside on the same memento, is also Parameswaran. நான் கெசட் செக் பண்ணேன், கெசட்லயே ஒரு பரமேஸ்வரன் தீப் தான். மேபி அந்த இதுல அவங்க வந்து பரமேஸ்வரன் தீப் தான் போட்டுருக்காங்க. பரமேஸ்வரன் தீப் தான் போட்டுருக்காங்க. அண்ட் அமித் ஷா சொல்லும்போது பரமேஸ்வரன் தீப் தான் சொன்னார். ஸோ இது பரமேஸ்வரன் தான். எங்களுக்கு சர்நேம் கிடையாது. ராமசாமி இஸ் அவர் ஃபாதர்ஸ் நேம். எப்படி இருந்தாலும் தந்தையோட பேர் அவரை கொண்டு போறதும் எக்ஸாக்ட்லி. ஸோ இதான். ஸோ ஒரு அருமையான சந்திப்பு சார். இது வந்து என்னை வந்து நீங்க கிட்டத்தட்ட அந்த அவரை வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மிலிட்ரி அகாடமியில் இருக்கும்போது முதல் முறையாக உருவ சிலையை நான் பார்த்து அப்படியே சின்ன வயசுல நான் வளர்ந்துருக்கேன். இன்னைக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பொண்ணான வாய்ப்பு. நீங்கள் லிட்டரலாக டைம் ட்ராவல் பண்ணி எங்களை வந்து கூப்பிட்டு போய் உங்களுக்கு நேரம் ஒதுக்கி இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ஒரு பெரிய ஒரு இது. நிச்சயமாக நான் உங்களை வந்து இன்னொரு ஒரு நேர்காணல் கண்டிப்பாக நான் எடுப்பேன் சார். என்னோட இதில் அவரோட வாழ்க்கை சரித்திரம் வந்து ஒரு திரைப்படமாக வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஏன்னா அந்த திரைப்படம் வந்து மக்கள் வந்து கொண்டு போய் அவங்களோட இதில் வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இங்கே பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் அதை முன்னெடுத்து போவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம். வந்தே மாதரம்.